வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் நிறுத்திய தலைவர் ரணில் விக்ரமசிங்க என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவிப்பு. அரசாங்கத்தின் அரசியல் நோக்கத்திற்கு ஏற்ப செயல்படுவதை போலீஸ் மா அதிபர் தவிர்க்க வேண்டும் என்று சாகர காரியவசம் எச்சரிக்கை. போலீஸ் திணைக்களம் முழுமையாக அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முன்னெடுத்து செல்லும் நோக்கில் இலங்கை அரசாங்கமும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கும் இடையில் இருதரப்பு ஒப்பந்தம். தொடர்வது விரிவான செய்திகள். வங்குரோத்து பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த நாட்டை முன்னெடுத்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் நிறுத்திய தலைவர் ரணில் விக்ரமசிங்க என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். அதனால் நாட்டை முன்னோக்கு எடுத்துச் செல்ல தேவையான வழியையும் தீர்வுகளையும் அவர் சிறப்பாக தெரிந்தவராக இருக்கின்றார் என்றும் நாட்டின் அபிவிருத்திக்காக ரணில் விக்ரமசிங்கவை பயன்படுத்துதல் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு அளித்த கருத்திலேயே அவர் இவ்வாறு பேசினார். மேலும் அவர் கூறுகையில், நாடு கடுமையான வங்குரோத்துக்கு உள்ளாகி பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து அந்த காலப்பகுதியில் இருந்தே நாட்டை அவர் மீட்டெடுத்தார், முன்னேற்ற பாதையில் செலுத்தினார் என்றும் ரணில் விக்ரமசிங்கவை அவர் பாராட்டினார். 50 வருட அரசியல் அனுபவம் உள்ள முன்னணி தலைவர் ரணிலை நாட்டின் அபிவிருத்திக்காக திறம்பட பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் ஆதாரம் காட்டினார். ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்திற்கு செல்வது தொடர்பாக இதுவரை எந்த பரிசீலனையும் நடைபெற்றதில்லை, தற்போது அவசியமில்லை என்றும் கூறினார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டு அணியை அமைக்க விரும்புவது பொதுவான இணக்கத்திற்கு எல்லோரும் ஒன்றாக அமர்வதன் நுட்பத்தை குறித்து குறிக்கின்றது. ஒருமித்த இடத்தில் ஒன்று சேர்ந்து முடிந்தவுடன் அந்த கூட்டணி பாதுகாப்பு வழங்க செல்லும் நபரை அந்த கூட்டணி தீர்மானிக்க வேண்டும். அடிவாங்காமல் அரசியல் நடத்தக்கூடிய நம்பிக்கையான தலைவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் விடுதலை முன்னணி கட்சி காரியாலயத்தில் நடைபெறும் நிகழ்வுகள் வரை போலீஸ் மா அதிபர் தலையிட்டு செயற்படுவது பாதுகாப்பு அமைப்பின் முழுமையான அரசியல் மயமாக்கலை வெளிப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் திங்கட்கிழமை நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, பூகோள காரணிகளை முன்னிட்டு உருவான பொருளாதார நெருக்கடியை தற்போதைய அரசாங்கம் தமக்கான அரசியல் பலனுக்காக பயன்படுத்திக் கொண்டது. நாட்டிற்கு சேவை செய்த அரசியல் தலைவர்களும் பிரதிநிதிகளும் திருடர்களாகவும் மோசடியாளர்களாகவும் சித்தரிக்கப்பட்டனர். தேசிய மக்கள் சக்தி கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. ஆனால் பொது தேர்தலில் பெரும்பாலான ஆதரவை வழங்கிய மக்கள் தங்கள் அரசியல் முடிவின் தவறை உள்ளூராட்சி தேர்தலில் உணர்ந்தார்கள். அந்த தேர்தலில் 61% வாக்குகளை பெற்ற அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தலில் 23 லட்சம் வாக்குகளை இழந்து 43% வாக்குகளுக்கு தள்ளப்பட்டது. போலியான வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டதை மக்கள் உணர்ந்துவிட்டனர் என்று சுட்டிக்காட்டினார். மேலும் நாட்டின் பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளனர். பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் காரியாலயத்தில் நிகழ்வுகளிலும் போலீஸ் மா அதிபர் தலையிடுவது கவலைக்குரியது. பாதுகாப்பு அமைப்பின் முழு கட்டமைப்பும் அரசியல் மயமாகிவிட்டது என்று அவர் கூறினார். அரசாங்கத்தின் அரசியல் நோக்கத்திற்கு ஏற்ப செயல்படுவதை போலீஸ் மா அதிபர் தவிர்க்க வேண்டும். ஆட்சிகள் மாறக்கூடியவை, நிலையற்றவை. எனவே சட்டவிரோதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கான சட்ட பொறுப்பு ஏற்படும் என்றும் சாகர காரியவசம் எச்சரித்தார். ஊழலை எதிர்த்து போராடுதல் மற்றும் நேர்மையான நடத்தையின் முக்கியத்துவம் குறித்து விளக்க உரை ஒன்றை லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசாநாயக்க கடந்த வியாழக்கிழமை வழங்கினார். ஊழல் எதிர்ப்பு, நேர்மை மற்றும் நெறிமுறை சார்ந்த நடத்தையின் பொருத்தம் என்ற தலைப்பின் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்றிருந்த இந்த விழிப்புணர்வூட்டும் நிகழ்வு அமைச்சர் விஜிதஹேரத்தின் வழிகாட்டுதலின் பேரில் அமைச்சின் உள்ளக விவகார பிரிவும் இலங்கை வெளிநாட்டு சேவை சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. இந்த நிகழ்வில் இலங்கை வெளிநாட்டு சேவைகளில் அதிகாரிகள் மட்டுமல்லாது வெளிவிவகார, வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் அதன் உட்பிரிவுகளை சேர்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் போது பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தற்போது சட்ட கட்டமைப்பின் கீழ் லஞ்சம் மற்றும் ஊழலை எதிர்த்து எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து விரிவான விளக்கம் அளித்தார். மேலும் அரசு ஊழியர்கள் சட்டத்தின் வரம்பிற்குள் இருந்து மக்களுக்கு திறம்பட சேவை செய்யும் மேலும் அரச ஊழியர்களின் சட்டத்தின் வரம்பிற்குள் இருந்து மக்களுக்கு திறம்பட சேவை வழங்கும் வழிமுறைகள் மற்றும் சுவீட்சமான ஊழலற்ற இலங்கையினை உருவாக்குவதில் அவர்கள் வகிக்க வேண்டிய பொறுப்புகள் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். போலீஸ் மாதிபர் தற்போது அரசியல்வாதி போன்று செயற்படுகின்றார். போலீஸ் திணைக்களம் முழுமையாக அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப போலீசார் இன்று செயற்படுகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். அவர் மேலும் கூறுகையில், இன்றைய சூழலில் மக்களின் பிரதிநிதிகள் கூட பகிரங்கமாக சுட்டுக் கொல்லப்படுகின்றனர். இனம் தெரியாத நபர்களினால் மேற்கொள்ளப்படும் கொலை சம்பவங்கள் அனைத்தும் அரசாங்க பாதாள குழுக்களுடன் தொடர்புபடுத்தி
உண்மையினை மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அதேபோல் எதிர்க்கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் பாதாள குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற தவறான எண்ணத்தை மக்களிடையே உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தி புலனாய்வு தகவல்களை அலட்சியப்படுத்திய அந்த நபர்களே இன்று பாதுகாப்புத் துறையின் முக்கிய பொறுப்புகளில் உள்ளனர். இன்றும் அவர்கள் அதே அலட்சியத்தை தொடர்கின்றார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் 323 கொள்கலன்கள் எங்கு சென்றன என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும், இலங்கைக்கு 2 கொள்கலன்களில் ஐஸ் போதைப்பொருள் வருவதாக சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் தகவல் வழங்கியிருந்த போதிலும் அரசாங்கம் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான விடயங்களையே அரசாங்கம் தமது அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்கிறது என்று நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். போலீஸ் மாதிபர் அரசியல்வாதி போன்று நடந்து கொள்வதும், போலீஸ் திணைக்களம் அரசியல் நோக்கங்களுக்கு ஏற்ப செயல்படுவதும் நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கு மீதான மக்களின் நம்பிக்கையை சிதைக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் இலங்கை அரசாங்கம் ஆஸ்திரேலிய அரசாங்கமும் இடையிலான இருதரப்பு ஒப்பந்தங்கள் நிதி அமைச்சில் கையெழுத்தாகின. இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியபெரும கையொப்பமிட்டார். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் சார்பில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட உள்ள மெத்திவ் டக்வர்த் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த ஒப்பந்தம் இலங்கையின் கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுக்கும் முயற்சியில் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் செயல்முறையிலும் முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. அதிகாரப்பூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் முன்பே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையினை கால வரம்புக்குள் நிறைவு செய்யும் இலங்கை அரசாங்கத்தின் உறுதியான அர்ப்பணிப்பை இந்த ஒப்பந்தங்கள் வெளிப்படுத்துகின்றன. ஆக்கப்பூர்வமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் மூலம் நிலுவையில் உள்ள கடன்களை மறுசீரமைத்து இலங்கைக்கு கடன் நிவாரணம் வழங்க ஆஸ்திரேலிய அரசு இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட உள்ள மொத்த கடன் தொகை சுமார் 39 மில்லியன் அமெரிக்க டாலராக மதிப்பிடப்பட்டுள்ளது. இருதரப்பு ஒப்பந்தம் இலங்கையின் பொருளாதார நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதோடு இலங்கையும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைகின்றது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் ஒத்துழைப்புக்கும் இலங்கை அரசாங்கம் தனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாகிஸ்தானுக்கான பாலஸ்தீனிய தூதுவர் கலாநிதி சுஹாரை இஸ்லாமாபாத்தில் உள்ள பாலஸ்தீனிய தூதரகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இது குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான நீண்டகாலமாக நிலவும் நட்புறவை மேலும் பலப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியதாகவும், பாலஸ்தீனத்தின் இறையாண்மைக்கான இலங்கையின் ஆதரவை மேலுறுதிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கலாநிதி சுஹைர் இலங்கைக்கான தூதுவராக பதவி வகித்த காலப்பகுதியில் சகல நாடுகளிலும் இறையாண்மையினை பலப்படுத்துவதற்கான தனது வலுவான கடப்பாட்டை வெளிப்படுத்தினார். அதே நேரம் சுதந்திரமானதும் இறையாண்மை உடையதுமான பாலஸ்தீனத்திற்கான எனது கடப்பாட்டை நானும் மேலுறுதிப்படுத்தினேன் என்றும் அமைச்சர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டு 16ஆம் இலக்கு இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் விதிமுறைகளுக்கு அமைய இலங்கை மத்திய வங்கிக்கு 2 புதிய பிரதி ஆளுநர்களை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார். மத்திய வங்கியின் நிர்வாக குழுவால் இவர்கள் இருவரது பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி உதவி ஆளுநர் சி அமரசேகர மற்றும் உதவி ஆளுநர் KGP ஸ்ரீகுமார் ஆகியோர் முறையே 24ஆம் மற்றும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையிலே இலங்கை மத்திய வங்கியின் பிரதி ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள்.